ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 52 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சாஸ்கே, நருட்டோ, சக்குரா, சாய், யாமட்டோலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்பவுமே சைலண்டா இருக்கும். இந்த இடத்துல த பவர் ஆஃப் உச்சிஹா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாஸ்கே, இங்க பாரு, எனக்கு வேற விதமான உறவு இருக்கு, எனக்கும் எங்க அண்ணனுக்குமான வெறுப்புத்தன்மை உள்ள பிணைப்பு அப்படின்ட்டு இங்க ஏகப்பட்ட உறவுகள் வந்து போகும். அது நம்மள தவறான பாதைக்கு இழுத்துட்டு போயிடும், நம்ம இலக்கை அடைய விடாது, அது மொத்தமாவே வேஸ்ட் அப்படின்பா சாஸ்கே. இதெல்லாம் கேட்ட நருட்டோ செம காண்ட்ல இருப்பான். இதுக்கப்புறமா வேலி ஆஃப் த எண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோவும் சாஸ்கேவும் சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா, அந்த சீனை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, உனக்கு மரியாதையா லீஃப்க்கு திரும்ப வா சாஸ்கே அப்படின்னு சொல்லி கத்திருப்பான் நருட்டோ. சாஸ்கே இந்த பாயிண்ட்ல உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பேரண்ட்ஸோ அண்ணன் தம்பினோ யாருமே கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே நீ தனியா தாண்டா இருந்த, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்ன பத்தி தெரியும், அந்த உறவுகள்லாம் இருக்கிறனால தாண்டா எனக்கு வலிக்குது, இந்த மாதிரியான உறவுகளை இழந்தா எப்படி வலிக்கும்னாவது உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சாஸ்கே கத்திக்கிட்டே நருட்டோவை தள்ளி விட்டுருப்பான். ரெண்டு பேருமே ஒவ்வொரு கட்டையில நின்று இருப்பானுங்க. நீ சொன்னது உண்மைதான், எனக்கு பேரண்ட்ஸை பத்தியோ இல்ல உடன்பிறப்புகளை பத்தியோலாம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பான் நருட்டோ. இதுக்கப்புறமா பிரசன்ட்ல இருக்க நருட்டோ, அதுதான் விஷயம் இல்லையா சாஸ்கே அப்படின்பா நருட்டோ. திரும்ப பாஸ்டுக்கு போவாங்க. ஏன் நருட்டோ எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் வர அப்படின்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்டா உணர்ந்த ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இது அப்படின்பா நருட்டோ. சாஸ்கே ஷாக் ஆவான். அதனாலதான் உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப நருட்டோ பிரசன்ட்ல இருக்க நருட்டோ செம காண்டா இருப்பான். அப்புறம் ஏன்டா அப்படின்பா. திரும்ப பாஸ்ட்ல இருக்க சாஸ்கேவை காட்டுவாங்க. என்னால எல்லாம் திரும்பி வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே மூணாவது டோமோயி வந்திருக்கும். இதுதான் பிரச்சனைனா அந்த ஒரு பிணைப்பை நான் அறுக்கிறேன் அப்படின்பா சாஸ்கே. பிரசன்ட்ல காட்டுவாங்க. அதெல்லாம் உண்மைனா அப்புறம் ஏன்டா என்ன கொல்லல அப்படின்னு சொல்லி நருட்டோ பயங்கரமா கத்துவான். அது நம்மளோட பாண்டை பிரிக்கும்னு நினைச்சியா சாஸ்கேன்னு கத்துவான். சக்குரா நருட்டோன்ட்டு பாப்பா. இங்க பாரு நருட்டோ, ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான் அப்படின்பா சாஸ்கே. சாஸ்கே சின்ன பையனா இருக்கப்ப அவனோட என்டையர் கிளானையுமே பாத்தீங்கன்னா இட்டாச்சி கொண்டு முடிச்சுட்டு நீ எனக்கு ஒருத்தான ஆப்போனண்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். உச்சிஹா கிளான்லயே சிலர் மட்டும் தான் இந்த மாங்கேக்யூ ஷரிங்கான அவேக்கன் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நீயும் வருவ, ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நீ கொன்னாகணும் அப்படின்னு இருப்பான். ஆக்சுவலா சாஸ்கேக்கு இட்டாச்சியை பார்த்தாலே அவ்வளவு வெறுப்பா இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா அவனோட பாத்துல போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பான். எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சாஸ்கே இட்டாச்சியை நினைச்சாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, அவனோட விஷயத்த ஏன் நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னதான்டா சொல்ல வரேன்பா நருட்டோ, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே, என்னால இப்ப சொல்ல முடிஞ்சது எல்லாமே அப்படின்ட்டு அன்னைக்கு அப்படின்பா. சாஸ்கே ஃபிளாப்பிங் சிடோரி பண்ணதும் நருட்டோ டெய்ல்டு பீஸ்ட் ரசங்கான் பண்ணதையும் காட்டுவாங்க. ரெண்டு பேருமே சிடோரி அண்ட் ரசங்கானை யூஸ் பண்ணி அடிச்சுக்குவாங்க. அதோட முடிவா சாஸ்கே ஜெயிச்சிருப்பான். அங்க இருந்த மொத்த வெளிச்சமுமே நருட்டோ கிட்ட வர மாதிரி காட்டுவாங்க. சாஸ்கேவோட ஹெட்பேண்ட் கலந்து விழுந்துரும். சாஸ்கேக்கும் லீஃப்க்குமான உறவு முடிஞ்சுங்கிற மாதிரி. சாஸ்கே நருட்டோ அப்படின்ட்டு நான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். சாஸ்கே அவனோட லெஃப்ட் ஹேண்ட் வலி தாங்க முடியாம கீழே விழும் போது நருட்டோவை நேருக்கு நேர் பார்ப்பான். பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே, அன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட்டதுக்கு காரணமே பொழைச்சு போறான்னு சொல்லிதான் அப்படின்பா. இதை கேட்ட எல்லாருமே ரொம்பவும் சைலண்ட் ஆயிருவாங்க. யாமட்டோ திடீர்னு பயப்படுவாரு. பார்த்தா நருட்டோ கிட்ட வந்து நிப்பான் சாஸ்கே. ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கான்ட்டு பாப்பாரு யாமட்டோ. சக்குராலா இவன் எப்படி அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்துல இருப்பா. நினைச்சு பார்த்தா ஒக்காகே ஆகிறது தான் உன்னோட கனவுன்னு சொல்லிட்டு இருப்பியே, எப்ப பார்த்தாலும் என்னையே தேடி வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீ ட்ரைனிங் எடுத்திருக்கலாம், என்ன சொல்ற நருட்டோ அப்படின்பா. சக்குரா சாஸ்கேவை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. சாஸ்கே நருட்டோ கிட்ட இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்பா. அவனோட ஸ்வாட் ஆஃப் குசனாக்கி எடுப்பான். இந்த ஒரு ஸ்வாடை என்டையர் சீரீஸ்லயே சாஸ்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். சாஸ்கே நான் ஆரம்பிச்சு வச்சத நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்பா. என்னால ஒரு நண்பனும் கூட காப்பாற்ற முடியாம நான் எப்படி ஹொக்காகே ஆகிறது, என்ன சொல்ற சாஸ்கே அப்படின்னு நருட்டோ சொல்லவும் சாஸ்கே நருட்டோவை குத்த வருவான். சக்குரா சாஸ்கேன்னு கத்துவா. சாஸ்கேவோட ஸ்வாட் பக்கத்தால போகும்போது சாய் அதை தடுத்துருவான். இந்த ஒரு அட்டாக்கை நீ தடுத்த விதம் கரெக்டா இருக்கு அப்படின்பா சாஸ்கே. இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்ட்டு யாமட்டோ பிடிக்கிறதுக்கு வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணுவாரு. சிடோரி ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணுவான் சாஸ்கே. அவன் உடம்புல இருந்து ஃபுல்லா லைட்னிங்கா வரும். இந்த ஒரு அட்டாக்ல நருட்டோவும் சாயும் ரெண்டு பேருமே மாட்டிக்குவாங்க. நருட்டோவோட கழுத்துல இருந்த ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட நெக்லஸ் கலந்து விழுந்துரும். இந்த பாயிண்ட்ல சாஸ்கேவை காட்டும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிடோரியை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் கையில மட்டும் தான் வர வைப்பாரு ககாஷி. அதை தான் சாஸ்கேக்கும் டீச் பண்ணிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் வர மாதிரி சாஸ்கே இதை மாத்திருப்பான். இந்த ஜுட்சுவோட யூசர் சாஸ்கே மட்டும்தான். இதை பார்த்த சக்குரா என்னடா சிடோரி அவன் மொத்த உடம்புல இருந்தும் வருது அப்படின்னு ஷாக் ஆவா. நருட்டோவும் சாயும் 2 பேருமே நாக் அவுட் ஆயிருப்பாங்க. சக்குரா சாஸ்கேவை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நருட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பா இல்லையா, கொஞ்ச நாள் பொறு நருட்டோ, இதுக்கப்புறமாவும் உனக்கு ஒரு தொல்லையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இருப்பா. இதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அவளோட மொத்த சக்கராவையும் கைக்கு கொண்டு வந்து அந்த பஞ்ச் வைக்கிறக்கு ஓடி வருவா. என்னோட ஓன் பவரை யூஸ் பண்ணி உன்னை ஸ்டாப் பண்ணுவேன் சாஸ்கேன்ட்டு அட்டாக் பண்ண வருவா. சாஸ்கேவோட பார்வையே வில்லத்தனமா மாறும். சிடோரி பிளேடுங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு ஜுட்சு யூஸ் பண்றனால சாஸ்கே சிடோரிய அவனோட ஸ்வாடுக்கு அனுப்ப முடியும். எப்படி அவனோட என்டையர் உடம்புல இருந்து அந்த சிடோரிங்கிறது வருதோ அதை ஒரு சேனலா சோக்குட்டோக்கு அனுப்புவான். ஸ்வாட் ஆஃப் குசனாகின்னு சொன்னேன் இல்லையா, சாஸ்கே வச்சிருக்க கத்தி, அதை இங்கிலீஷ்ல ஸ்னேக் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. சாஸ்கே இப்படி பண்றதை நோட் பண்ண யாமட்டோ இவனோட கண்களை பார்த்தாலே தெரியுது கெட்ட செய்தி தான் அப்படின்ட்டு சக்குராக்கு முன்னாடி வந்துருவாரு. சக்குரா ஸ்டாப் ஆயிருவா. யாமட்டோனால அந்த குணாயை வச்சு கூட தடுக்க முடியாது. ஏன்னா லைட்னிங் பாஸ் ஆகுதுல, அந்த எலமெண்ட்ஸை தாண்டி வந்து யாமட்டோவோட ஷோல்டர்லயே இறங்கும். சக்குரா கேப்டன் யாமட்டோன்னு கத்துவா. சாஸ்கே நீ யூஸ் பண்ண டிஃபென்ஸ் ரொம்பவுமே தப்பு அப்படின்பா. யாமட்டோ கையில வச்சு இந்த குணாயை கீழே விட்டுருவாரு. லைட்னிங் அவர் உடம்புக்குள்ள பாஸ் ஆகிறனால. சாஸ்கே நான் யூஸ் பண்ற இந்த ஸ்னேக் ஸ்வாடோட அட்டாக்க யாருனாலுமே தடுக்க முடியாது அப்படின்பா. இந்த லைட்னிங் யாமட்டோவோட உடம்புக்குள்ள போறனால யாமட்டோவோட உடம்பு மரத்து போக ஆரம்பிக்கும். யாமட்டோ மனசுக்குள்ள என்னோட உடம்பு சீக்கிரமாவே மரத்து போக போகுது அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்னேக் ஸ்வாடை யூஸ் பண்ணி சாஸ்கே அவனோட மொத்த லைட்னிங்குமே உள்ள இறக்குறான் இல்லையா சிடோரிய, அதனாலையும் அதே மாதிரி இந்த ஒரு ஸ்வாடோட அந்த கட்டிங் குவாலிட்டியுமே பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யாமட்டோவே மென்ஷன் பண்ணுவாரு. நருட்டோ, சாய், சக்குரா, கேப்டன் யாமட்டோன்னு இருந்தும் சிம்பிளா டிஃபீட் பண்ணுவான் சாஸ்கே. இதுக்கப்புறமா காபுட்டோ சைட் காட்டுவாங்க. யாமட்டோவோட க்ளோனுக்கே வியர்டா ஃபீலிங் இருக்கும். யாமட்டோவோட சக்கரான்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரனால யாமட்டோவோட க்ளோன் டிசப்பியர் ஆயிரும். அது மறைஞ்ச உடனே காபுட்டோ அவனோட சக்கரா ஸ்கேல்பலை யூஸ் பண்ணி ரிலீஸ் ஆயிக்குவான். விஷயங்கள் அங்க இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போலயே அப்படின்பா. நருட்டோ சைட் காட்டுவாங்க. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒகாகேவோட நெக்லஸும் நருட்டோ கிட்ட இல்ல. நருட்டோ மேல எந்திரிச்சு பாக்குறப்ப நைன் டெயில்ஸோட ஐ இருக்கும். அப்படியே நைன் டெயில்ஸ் இருக்க இடத்த காட்டுவாங்க. இதுதான் உன் சான்ஸ் நருட்டோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, நம்ம பவரை காட்டுவோம் அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ கண்ணை முழிச்சு பார்ப்பான். நைன் டெயில்ஸோட சக்கரா பயங்கரமா பில்டப் ஆகும். என்ன விஷயம், ஏன் தயங்குற, உனக்கு என் பவர் வேணும் தானே இல்லையா அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லும் போது அந்த பில்டப் ஆன சக்கரா அப்படியே நைன் டெயில்ஸோட வரும். அப்புறம் நீ யார கொல்லணும் அப்படின்னு நைன் டெயில்ஸ் கேட்கவும் நருட்டோ நீ வெளியவே வராத அப்படின்னு கத்துவான். எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு நைன் டெயில்ஸ் கேட்கவும் வாய மூடுன்னு கத்துவான் நருட்டோ. உன்னோட பவர் என்ன எனக்கு வேணும்னு நினைக்கிறியா, உன் பவர் இல்லாம என்னால எல்லாம் பண்ண முடியும், யாரு கேட்டா உன் பவரை அப்படின்னு நருட்டோ சொல்லவும் நைன் டெயில்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு தடவையும் யாரா வந்து எனக்கு பவர் கொடுன்னு கெஞ்சினது, உன்னால எல்லாத்தையும் தனியாவே செய்ய முடியும்னு நினைக்கிறியா, என்னோட பவர் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது, இங்க பாரு அந்த சீலை உடைச்சிரு கம்ப்ளீட்டா, இதை மட்டும் பண்ணு, என்னோட மொத்த பவரையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லும் போது தேவையே இல்லை அப்படின்றவா நருட்டோ. நீயான்ட்டு ஷாக் ஆகும் நைன் டெயில்ஸ். நருட்டோவும் யாரான்னு பார்த்தா சாஸ்கே இருப்பான் அந்த இடத்துல. நீ எப்படா இங்க அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ ஷாக் ஆவான். ஓ அப்படின்னா நீ உச்சிகாவா அப்படின்னு நைன் டெயில்ஸ் கேட்டு இருக்கும் போது நருட்டோ நீ எப்படா இங்க வந்தேன்னு சொல்லி கேட்பான். என்னால எதையும் பார்க்க முடியும், உனக்கு இங்க இருந்தா இவ்வளவு பவர் கிடைக்குதா, இன்ட்ரெஸ்டிங், உனக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சாஸ்கே பேசிட்டு இருக்கும் போது நைன் டெயில்ஸ் அப்படின்னா உன்னால நருட்டோக்குள்ள இருக்க என்ன பார்க்க முடியுது இல்லையா, அது பயங்கரமான ஷரிங்கான், சபிக்கப்பட்ட அந்த கிளானோட பவர் அப்படின்னு சொல்லவும் சாஸ்கே அப்படின்னா ஷரிங்கான் ஒன்னும் உனக்கு புதுசு இல்ல இல்லையா, அப்படின்னா நீ தானே அந்த நைன் டெயில்ஸ் அப்படின்னு சாஸ்கே கேட்பான். அந்த விஷன் என்னோட விட ஆபத்தான அந்த சக்ரா ஓல்டன் டைம்ஸ்ல இருந்த மாதரா உச்சிகாவை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லவும் நைன் டெயில்ஸோட மொத்த சக்கராவையும் சப்ரஸ் பண்ணிருப்பான் சாஸ்கே. அப்படி அவனையும் கேள்விப்பட்டதும் இல்ல, அவனை பத்தி நான் கேர் பண்ண போறதும் இல்ல அப்படின்பா சாஸ்கே. என்னோட பவரை உன்னால சப்ரஸ் பண்ண முடியும்னு நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொல்லும் போது நருட்டோல ரொம்ப ஷாக் ஆவான். இது ஒரு முடிவா வேணா இருக்கலாம், ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நருட்டோவை கொன்றாத, அவ மேல மட்டும் கைய வச்ச அப்புறம் வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு போவ அப்படின்னு நைன் டெயில்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா வெளியே இருக்க சாஸ்கேவை காட்டுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே மனசளவுல நடந்த விஷயங்கள் தான். நருட்டோ நார்மலா எந்திரிப்பான். இத பார்த்த சக்குரா ஷாக் ஆயிட்டு சாஸ்கேவை பாப்பா. சாயும் எந்திரிப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கே அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கத ஒரு டைவர்ஷனை யூஸ் பண்ணி யாமட்டோ அவரோட வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆவாரு. சாஸ்கே பின்னாடி போகவும் வுட் ஸ்டைல் டூம்டு வால் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஷிப்புடன் பாக்குறப்ப வந்து நான் இதை தான் திங்க் பண்ணேன், டூம்டு வால் கிரியேட் பண்ணா அதுல இருந்து யாருமே பிரேக் ஆகி எஸ்கேப் ஆகி ஓட முடியாது. அந்த வகையில சாஸ்கேவை இதை யூஸ் பண்ணி அவர்
முடிச்சாருன்னா சாஸ்கே மாட்டிக்குவான்னு நினைச்சேன். இந்த ஜுட்சு பர்ஃபெக்டா கம்ப்ளீட் ஆகும், நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்கும். சாஸ்கே ஈஸியா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். இதை பார்த்த எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க. சாஸ்கே எதுவுமே நடக்காத மாதிரி மேல நிப்பான். இன்ஃபேக்ட் டீம் கக்காஷின்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நருட்டோவும் சக்ராவும் கக்காஷியவே அந்த பெல் டெஸ்ட்ல வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. யாமட்டோ அண்ட் சாய் பாத்தீங்கன்னா ஆன்பூல இருந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு 4 பேர்த்தோடையுமே சாஸ்கே ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனா ஒரு துளி வேர்வை வந்திருக்காது சாஸ்கேக்கு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைட்டில் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நோட்டபிள் பீப்புள் ஃப்ரம் த லீஃப் வில்லேஜ் அப்படிங்கிற டைட்டில் போடுவாங்க. சக்குரா இதுக்கு முன்னாடி சாஸ்கேவும் அவங்க அண்ணன் இட்டாச்சியும் ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்பா. இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் இட்டாச்சியை எல்லாருமே ஜீனியஸ் தான் சொன்னாங்க. சாஸ்கே எப்பவுமே அவரோட நிழலுக்கு பின்னாடி இருந்ததா தான் நினைச்சான். எல்லாருமே அவங்க நம்பிக்கைய இட்டாச்சி மேலதான் வச்சாங்க, ஒரு ஐகானிக்கான ஆள் மாதிரி அப்படின்னு சக்குரா சொல்லும் போது இட்டாச்சி சாஸ்கேவை கூப்பிட்டு அப்புறம் சொல்லித்தரேன்னு சொல்லி நெத்தில சுண்டி விட்டதை காட்டுவாங்க. சாஸ்கேக்கு அவங்க அண்ணனை தாண்டி போகணுங்கிற ஆசை, அதுக்காக ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணா. இருந்தாலும் அப்படின்னு சக்குரா சொல்லும் போது சாஸ்கே எங்க அண்ணன் எனக்கு ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா இட்டாச்சியும் சாஸ்கேயும் பேசும்போது என்ன வெறுக்கிறதான சாஸ்கே அப்படின்னு சொல்லி இட்டாச்சி கேட்கவும், அப்படி ஒன்றும் நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு இருப்பான் சாஸ்கே. அதுக்கு இட்டாச்சி உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நான் இருப்பேன், நீ என்ன வெறுத்தாலும் அப்படின்னு சொல்லியிருப்பான். யாரும் நினைச்சா இட்டாச்சியோட இத்தனை இறக்க குணமும் வெறும் நடிப்புன்னு நினைச்சும் கூட பார்க்க முடியாத அந்த கொடூர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா சாஸ்கேக்கு நிரந்தர எதிரியா இட்டாச்சி மாறினா அப்படின்னு சக்குரா சொல்லவும் இந்த ஒரு எபிசோட் முடியுது.